வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கூட்டணி கட்சியை எதிர்க்கட்சியாக பார்க்கிறது மத்திய அரசு. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றச்சாட்டு. அரிக்கன்மேடு பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் தீப்பிடித்து எரிந்த மரங்கள். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை. மேன் ஆஃப் த தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வு புதுச்சேரியில் 3ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல். ஆட்டோ மற்றும் குட்டி யானை தொழிலாளர் முன்னேற்ற சங்க பெயர் பலகை திறப்பு விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த அமைச்சரை நீக்க வேண்டும். ஆட்சியை நாங்கள் கவிழ்க்க மாட்டோம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேச பேச்சு. புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், பிரதமர் மோடி பதவியேற்பு விழா எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. அதே நேரத்தில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியும் புறக்கணித்தார். அதற்கு என்ன காரணம் என்று தெரியாதா? நிதி ஆய்வுக் கூட்டத்தில் தான் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான நிதி, மாநில அந்தஸ்து, சிறப்பு நிதி ஆகியவற்றை கேட்டு பெற முடியும். இந்த கூட்டத்தை எதிர்க்கட்சிகள் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காததை கண்டித்து புறக்கணித்தன. புதுவை முதலமைச்சர் செல்ல அனைத்து வாய்ப்புகள் இருந்தும் கூட்டத்தை புறக்கணித்துள்ளார். இதன் மூலம் புதுவை மக்கள் மீது அவருக்கு அக்கறை இல்லை என்பதை காட்டியுள்ளது. ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக பாஜக சுயேட்சை எம்எல்ஏக்கள் 7 பேர் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இதனால் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. பாஜக கூட்டணி ஆட்சி 2026 வரை நீடிக்குமா என்ற சந்தேகம் எழுகிறது. இது குறை பிரசவ ஆட்சியாகத்தான் இருக்கும் என எண்ணுகிறோம். எங்களை பொறுத்தவரை என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா மோதலை வேடிக்கை தான் பார்க்கிறோம். இந்த ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம். எங்கள் கட்சி பலப்படுத்தி 2026 ஆட்சியை பிடிப்பதுதான் எங்கள் நோக்கம். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது முதலமைச்சர் ரங்கசாமி தனது ஜனநாயக கடமையை செய்ய தவறிவிட்டார். புதுவை அமைச்சரவை வினோதமான அமைச்சரவையாக திகழ்கிறது. அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ஒரு அமைச்சர் அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளார். அவர் தொடர்ந்து பிரச்சனையாக இருந்தாலும் அதிகாரிகளை அழைத்து பேசி தீர்வு கண்டிருக்க வேண்டும். அதை விடுத்து வழக்கு தொடர்ந்ததன் மூலம் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில்தான் அமைச்சரவை உள்ளதா என்ற கேள்வி எழுகிறது. வழக்கு தொடர்ந்த அமைச்சரை முதலமைச்சர் நீக்க வேண்டும். காரைக்காலில் நகர அமைப்பு குழுமம் அனுமதி பெற்றது. போலி ஆவணம் தயாரித்து 31 மனைப்பிரிவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த மோசடிக்காரர்கள் QR கோடு உருவாக்கி இதை செய்துள்ளனர். இந்த தகவல் வெளியான பிறகு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஊழல் முறைகேடு அரசு துணை செல்கிறது. புதுவை மின்துறை அதானி பெற்றுள்ளார். அவர் ஏற்கனவே காரைக்கால் துறைமுகத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளார். வெளி மாநிலங்களில் நடந்து வந்த அதானி அட்டூழியம் புதுவையில் அரங்கேற தொடங்கியுள்ளது. புதுவை அமைச்சர் நமச்சிவாயம் குஜராத் சென்று அதானியை சந்தித்துள்ளார். அதன் பிறகுதான் புதுவை அரசு மின்துறையை அதானிக்கு தாரை வார்க்க கையெழுத்து போட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுவைக்கு ஒரு ரயில் கூட விடவில்லை. நான் மத்திய மந்திரியாக இருந்தபோது புதுவைக்கு 11 ரயிலையும் காரைக்காலில் இயங்காத ரயிலையும் இயக்கினேன். புதுவைக்கு ரயில்வே திட்டங்களை பற்றி பேச மத்திய மந்திரி சோப்னாவுக்கு எந்த அருகதையும் இல்லை என்று கூறினார். பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில ஆட்சியை அமைத்துக் கொண்டு முதலமைச்சராக இருக்கிற ரங்கசாமி அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது ஏன்? என்ஆர் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா? ஒரு புறம் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரங்கசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். அதாவது சார், இது காரைக்கால் மெம்பர் செக்ரட்டரி அவர் கொடுத்த கடிதம் சார். இது அந்த சொன்ன பாருங்க, அந்த 39 பிளாட் கொடுத்த கடிதம். என்னங்க ஆமா, அந்த அந்த நகர வடிவாய்ப்பு குழு பிளானிங் அத்தாரிட்டி போலியா பயிற்சின்னு சொன்னதுக்கு ஆதாரம் இது. இதை பிடிச்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரங்கசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள்.
அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதாவினுடைய மேலிட பார்வையாளரிடம் கடுமையாக பேசியிருக்கிறார். சுயேட்சைகளுடைய ஆதரவு தேவையில்லை என்று அவர் பேசியதாக தகவல் வருகிறது. மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுப்பார், ரேஷன் கடையை திறக்கிற மாதிரி தான் சொல்லி மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் மொத்தம் இதுவரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள் 700 பேர்கள் தான். இந்த 3.5 வருஷத்தில் 700 பேர் தான். இந்த 400 பேர் காவல்துறை, அப்புறம் ஊர்காவல்துறை, ஊர்காவல்படை, ஆசிரியர் நியமனம், கான்ட்ராக்ட் மருத்துவர்கள், இதுதான். மற்றபடி புதிய ஆசிரியர் நியமனம் இல்லை. பொதுப்பணித்துறையில் நிறைய இடம் காலியாக இருக்குது, ஆள் இல்லை. டவுன் பிளானிங்கில் ஆள் இல்லை. ரெவன்யூவில் ஆள் பற்றாக்குறை. பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் நியமனம் இல்லை. மருத்துவமனைகளில் டாக்டர்கள் நியமனம் இல்லை. மின்சாரத்துறையில் பணியாளர்கள் ஜேஇ, ஏஇ, ஒயர்மேனு கிடையாது. இதனால நிர்வாகம் திறம்பட செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ரெவன்யூ இந்த வில்லேஜ் லெவல் ஆஃபீஸர் கிடையாது. பிள்ளைங்க போனால் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு தாசில்தார் கம்மியாக இருக்கிறாங்க, டெப்டி தாசில்தார் இல்லை. இது எதை காட்டுதுன்னு சொன்னால், இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மக்களுடைய நலன் அக்கறை இல்லை. தினமும் அலுவலகத்துக்கு வந்தோமா, கல்லா கட்டணுமா அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர மக்களுடைய கோரிக்கைகள் என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய இடத்துல குடி தண்ணீர் உப்பு தண்ணி ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்ல வர்றது குறிப்பாக வேலை வாய்ப்பு தான். வேலை வாய்ப்பு இந்த துறை இருக்குது பாருங்க. உங்களுக்கு இப்போ மின்சாரத்துறையில் 980 வேலை வாய்ப்பு காலியாக இருக்கு. 980 வேலை வாய்ப்பு காலியாக இருக்கு. வயர்மேன் மட்டும் 200 பேர் தேவைப்படுது. அந்த 200 பேர்ல பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பாக தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பாக தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு உரையை பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் துணைத் தலைவர் ரொட்டேரியன் அனிபால் நேரு அங்கு கூடியிருந்த குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அறிவுறுத்தினார். இம்முகாமை ஆனட் டாக்டர் ரூபி லியோ சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இம்முகாமின் இறுதியாக 12,500 ரூபாய் மதிப்பீட்டில் 60 குழந்தை பராமரிப்பு கிட்களை நிகழ்வில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. கிட் ஸ்பான்சரை பெற்றுத்தந்த மருத்துவ திட்ட இயக்குனர் ரொட்டேரியன் டாக்டர் லியோ குணாலன் மற்றும் ரொட்டேரியன் மனோஜ் ஆகியோருக்கு துணைத் தலைவர் ரொட்டேரியன் அனிபால் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்தார். இம்முகாமில் ரொட்டேரியன்கள் பிரதாப் சந்திரன், இந்தர்நாத், குணசேகர், தாமஸ் சிரில், வினோத் நாயர், பிரசன்னா, செயலாளர் சங்கர், ஆனிட்கள் ருக்மணி, பத்மஸ்ரீ, மேரி, கலா மற்றும் குளோதின் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாமனார் மாமியாருக்கு நிறைய வேலை செய்வாங்க. அப்புறம் குழந்தை நாத்தனார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்வாங்க. இப்போ தானே நம்ம இதை காரணம் காட்டி தான் நம்ம ஓய்வு எடுக்க முடியும்னு சொல்லி எந்த நேரத்தில் அவங்க குழந்தை பிறப்பதற்கு முன்பு செய்ய வேண்டிய கூட்டணி கட்சியை எதிர்க்கட்சியாக பார்க்கிறது மத்திய அரசு. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், மத்திய அரசு பட்ஜெட் மாநிலத்தை பொறுத்தவரை புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும், எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலம் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக பாவனிக்கிறார்கள் மத்திய அரசு. மேலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சியின் போது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அதிகமாக புதுவை மாநிலத்திற்கு நிதி வாங்கி வந்துள்ளார். ஆனால் தற்போது மத்திய அரசானது புதுவை மாநிலத்திற்கு 300 கோடி ரூபாய் கம்மியாகவே கொடுத்துள்ளது. பட்ஜெட்டில் அறிவித்த எந்த திட்டத்தையும் புதுவை
அரசு செயல்படுத்தவில்லை. இதனால் மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். காரணம் என்னவென்று பார்த்தால், புதுவை மாநிலத்திற்கு மத்திய அரசால் அனுப்பப்படும் IAS அதிகாரிகள் அரசுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்றே புதுவையை நோக்கி வருகிறார்கள். இதை தவிர அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதுதான் அதிகாரிகள். இதை தவிர அரசுக்கு ஒத்துழைப்பு தந்தால் புதுவை அரசு சிறப்பாக அமையும் என்று கூறினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், திட்டங்களை செயல்படுத்தாமல் புதுவையில் உள்ள IAS அதிகாரிகள் காரணம் மட்டுமே கூறுகிறார்களே தவிர நடவடிக்கை எடுக்க மாட்டுகிறார்கள். இதனால் தான் அரசு திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் தவிக்கின்றது. இந்தியா கூட்டணி சார்பாக எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட்டில் மக்களுக்கான திட்டங்கள் குறித்து காங்கிரஸ் கட்சி சார்பாக குரல் எழுப்புவோம். மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தவில்லை என்பதால் கண்டிப்பாக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி சார்பாக சட்டமன்ற கூட்டத்தொடரில் தங்களின் எதிர்ப்பினை தெரிவிப்போம் என்று தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆளும் மத்திய அரசு பிஜேபி அரசு இந்த பட்ஜெட்டில் நம்மளை புதுச்சேரியை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதில் இவங்க என்ன காரணம்னா, அவங்க எதிர்கட்சி ஆளுற மாநிலம் மட்டும் இல்லை, காங்கிரஸ் நம்ம மாதிரி எதிர்கட்சி இந்தியா கூட்டணி மாநிலம் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட அவங்க எதிர்கட்சியாக தான் பாவிக்கிறாங்கன்றது தான் இந்த பட்ஜெட் காட்டுது. அதனால் மேலே இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் நாராயணசாமி அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த காலத்தில் கூட 10% ஹைக் வாங்கிட்டு வந்தார். அந்த பட்ஜெட்டில் முன்னாடி வருஷத்தை விட 10% வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த 3 வருஷ பட்ஜெட்டில் ஒரு தடவை கூட அவங்க ஹைக்கே வாங்கலை. 1%, 1.5%. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹைக்கே இல்லை. 300 கோடி ரூபா கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது அவங்க எதிர்கட்சி ஆளுறமான மட்டும் இல்லை, கூட்டணியான கட்சியும் அவங்க எதிர்கட்சியாக தான் பார்க்குறாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதே மாதிரி ஏற்கனவே பட்ஜெட்டில் அறிவித்த திட்டம் எதையுமே அவங்க நிறைவேற்றலை. காரணம் என்னன்னா, இங்கே வரக்கூடிய IAS அதிகாரிகள், அந்த மத்தியில் இருந்து இங்கே அனுப்பப்படுகிற அதிகாரிகள், IAS அதிகாரிகள் கங்கணம் கட்டின்னு வராங்க. இந்த அரசை வீணாக்கணும், இந்த கூட்டணி அரசை வீணாக்கணும் அப்படின்ற கங்கணம் கட்டின்னு தான் வராங்களே தவிர, இந்த அரசுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும், அது நம்ம கூட்டணி கட்சின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் அவங்க செயல்பட்டு வராங்க. அதாவது ஒரு ஃபைலை நடத்த முடியாத அளவுக்கு, அதை முடிக்க முடியாத அளவுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அதுக்கு அதை செய்யறதுக்கு என்ன காரணம் ஒன்று கூட செய்யறது கிடையாது. இது கண்டிப்பாக அவங்க கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவங்க எதிர்கட்சியாக தான் பாவிக்கிறாங்கன்றது தான் இது காட்டு. நாங்கள் கண்டிப்பாக குரல் எழுப்போம். இந்தியா கூட்டணியோட இணைஞ்சு கண்டிப்பாக இந்த சட்டமன்ற கூட்டத்தில் மக்கள் நலத்திட்டங்கள்லாம் முடக்கப்பட்டிருக்குது. நிறைய விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்குது. வார்த்தைகள்லாம் வெறும் வார்த்தையோட அறிவிப்போடு இருக்குது. எதுவுமே இப்போ அமலுக்கு வரலை, மெட்டீரியலைஸ் ஆகலைன்றதால நாங்கள் கண்டிப்பாக இது பொருள் கொடுப்போம். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயினை பறித்து சென்ற மர்ம நபர்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியை சேர்ந்தவர் கீதா. இவர் நேற்று முன்தினம் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வீட்டின் அருகே உள்ள கோயிலுக்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து பைக்கில் முகமூடி அணிந்து வந்த 2 நபர்கள் கீதாவின் கழுத்தில் இருந்த 5 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் பைக்கில் ஏறி தப்பி ஓடினர். இது குறித்து கீதா அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கீதா கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை 2 மர்ம நபர்கள் பறித்து செல்லும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜர் நகர் தொகுதி ECR சாலையில் 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் பணி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ECR சாலையில் தெற்கு பகுதியான சாமிப்பிள்ளை தோட்டம் முதல் சித்தானந்தா கோவில் வரையில் சுமார் 265 மீட்டருக்கு வடிவு வாய்க்கால் மற்றும் தார் சாலைகள் பக்கவாட்டு வாய்க்கால்களுக்கு இடைப்பட்ட பகுதியை மேம்படுத்துதல் மற்றும் தடுப்பு கட்டைகள் அமைப்பதற்கான பணிகள் ரூபாய் 42.88 லட்சம் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது. இப்பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் வெங்கடேஸ்வரன் மற்றும் அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள், பாஜக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் அரசின் சார்பாக மருத்துவ முகாம் வைக்க வேண்டும் என திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் மனு வழங்கினர். புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகத்தில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் திமுக நிர்வாகிகள், நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் நடராஜ், பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண், கிளை செயலாளர் செல்வம், அரி,
மற்றும் திலீப், ராஜசேகர், ரமணா, சஞ்சய் உட்பட பலரும் கலந்து கொண்டு மனு வழங்கினர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுவை மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் உள்ள குழந்தைகள் கடந்த ஒரு வார காலமாக காய்ச்சல் ஏற்பட்டு குயவர்பாளையம் ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு சிகிச்சை சென்று அதன் மூலமாகவும் நேரடியாகவும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை, ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை, கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி மற்றும் இதர தனியார் மருத்துவமனைகளில் சுமார் 30க்கும் மேற்பட்ட 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனால் மக்கள் மத்தியில் அச்சம் கலந்த பதற்ற நிலை உருவாகி உள்ளது. நோய் தொற்றுக்கான காரணம் கண்டறியப்படவில்லை. தாங்கள் மருத்துவ ஆய்வு செய்து இப்பகுதி குழந்தைகள் மீது அக்கறை கொண்டு அவர்கள் கூடிய விரைவில் குணமடையவும், மேலும் அப்பகுதியில் மேற்கண்ட பாதிப்பு வராத வண்ணம் உரிய மருத்துவ முகாம் அமைத்து பாதுகாக்குமாறும் இம்மனுவில் குறிப்பிட்டுள்ளது. தண்ணி எடுத்து நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ரிப்போர்ட்டை பொறுத்து நாங்கள் ஃபீல் எடுத்துக்கணும். எங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரியா? புதுச்சேரியில் கொள்முதல் விலை உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பால் உற்பத்தியாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரியில் பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க பொதுச் செயலாளர் பெருமாள் கோரிக்கை உரையாற்றினார். புதுவை சங்க தலைவர் அன்புமணி உட்பட 100க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ரூபாய் 50 உயர்த்தி வழங்க வேண்டும். 75% மானியத்தில் மாட்டு தீவனம் ஆண்டு முழுவதும் மாதந்தோறும் வழங்க வேண்டும். பால் உற்பத்தியாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஆயுர்வேத பிரிவு, ஆயுஷ் மருத்துவமனை வில்லியனூர் மற்றும் வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் இணைந்து முதியோர் நல மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஆயுர்வேத பிரிவு, ஆயுஷ் மருத்துவமனை வில்லியனூர் மற்றும் வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்கம் இணைந்து முதியோர் நல மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. முதியோர் நல மருத்துவ முகாம் வில்லியனூர் தேரடி அருகே தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். ஆயுஷ்மான் மருத்துவமனை மருத்துவ அதிகாரி ஜீவா ஆனந்த் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். யோகா பயிற்சியாளர் வனிதாம்பிகை யோகா பற்றிய விழிப்புணர்வு பயிற்சியை வழங்கினார். பாகூர் லயன்ஸ் கிளப் நிர்வாகி விஜயன் வாழ்த்துரை வழங்கினார். மூத்த குடிமக்கள் சங்க செயலாளர் சின்னப்பன் நன்றிமுறை வழங்கினார். நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் பல்வேறு நோய்களுக்கு இலவச ஆயுர்வேத மருத்துவம் அளிக்கப்பட்டது. இதில் நீரிழிவு நோய், தமனி மற்றும் சிரைப்புண்கள், நீரிழிவினால் ஏற்படும் விழித்திரை நோய்கள், இரத்த கொதிப்பு, பக்கவாத நோய், கண் பரிசோதனை, இரத்த சோகை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளும் மருத்துவமும் வழங்கப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முதியோர்களுக்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு மற்றும் நோய் வருமுன் தடுப்பது தொடர்பான யோகா விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் வில்வம் பவுண்டேஷன் அழகப்பன், மூத்த குடிமக்கள் சங்க உறுப்பினர்கள் வாஞ்சிநாதன், இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன், ரெட் கிராஸ் ஐயனார், கார்த்திகா லேப் பன்னீர், ஆயுஷ் மருத்துவமனை ஊழியர்கள், ராஜீவ்காந்தி ஆயுர்வேத மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் மூலிகை மருத்துவ செடிகளின் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மூலிகை செடிகளின் பயன்கள் குறித்து விளக்கி செடிகள் இலவசமாக வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை குமுகாயம் நண்பர்கள் வட்டம் சார்பில் பரசுராமன் ஏற்பாடு செய்திருந்தார். Continue.
காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஏம்பலம் தொகுதியில் அதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான செம்பியபாளையம் மற்றும் கோர்க்காடு கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் நீர்நிலைகளை தூர்வாரி ஆழப்படுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு செம்பியபாளையம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட தனிக்குப்பம் ஊரல் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணியினை 9,29,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், கோர்க்காடு கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட கோர்க்காடு ஏரி மேற்கு பகுதியை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணியினை 39,99,900 ரூபாய் மதிப்பீட்டிலும், மொத்தம் 49,28,900 ரூபாய் மதிப்பீட்டிலான அரசு ஆணை பெறப்பட்டு அதற்கான பணி துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு 100 நாள் வேலை திட்டத்திற்கான பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அப்பொழுது 100 நாள் வேலை திட்டத்திற்கு பணிக்கு வந்த பெண்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை எப்பொழுது திறந்து உணவுப் பொருட்கள் வழங்குவீர்கள் என கேள்வி எழுப்பினர். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் என்றும் விரைவில் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் தனராஜ், பணி ஆய்வாளர் நற்குணன், திட்ட ஊழியர்கள் சாந்தகுமார், ஆனந்தன் மற்றும் அந்தந்த பகுதியில் உள்ள கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். என்னம்மா எங்க இருக்குது பாருங்க. கையில வச்சு நல்லா வேகம் போட்டு 100 நாள் கண்டிப்பா இந்த தடவை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சார் சந்தோஷங்களா? சந்தோஷமா வேலையை பாருங்க. நானும் சொல்லிட்டேன் திறக்கிறாங்க, அவசரப்படாதீங்க. தமிழ் கலை இலக்கிய அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி இயற்கை விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் ஒருங்கிணைப்பு குழுவினர் இணைந்து நடத்தும் கலாம் போல் ஆகலாம் நிகழ்ச்சி வேல்ராம்பட்டு ஒயிட்ஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. தமிழ் கலை இலக்கிய அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி இயற்கை விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் ஒருங்கிணைப்பு குழுவினர் இணைந்து நடத்தும் கலாம் போல் ஆகலாம் நிகழ்ச்சி வேல்ராம்பட்டு ஒயிட்ஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் முதல் நிகழ்ச்சியாக கலாம் ஐயாவிற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் கரூர் சதீஷ் மற்றும் இயற்கை விவசாயி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினர். சமூக சேவகர்கள் ராஜ்குமார், வெங்கடேசன், சுப்பராயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், ஒயிட்ஸ்மேன் மேல்நிலைப் பள்ளி இயக்குனர் வழக்கறிஞர் சந்திரமௌலி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம் மற்றும் கரூர் வழக்கறிஞர் சதீஷின் சிறப்பு பட்டிமன்றம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கரூர் வழக்கறிஞர் சதீஷின் சிறப்பு பட்டிமன்றம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இதனைத் தொடர்ந்து சமூக சேவகர்களுக்கான கனவு நாயகன் கலாம் விருது 2024 வழங்கி பாராட்டப்பட்டது. பல்வேறு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாரம்பரிய உணவு வழங்கப்பட்டது. இதில் இயற்கை அங்காடிகள் பார்வைக்கும் மற்றும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியின் இறுதியில் இயற்கை ஆர்வலர் ஆனந்தி சுப்பிரமணி நன்றி கூறினார். நம்ம எதெல்லாம் மானியம் கொடுக்குறோம் அந்த மானியத்தெல்லாம் புறத்தையும் என் மொழி போல் இன்னொரு கோவில்ல இல்லைன்னா மீதி தண்ணி நிற்கலாம் காலையிலே போயிட்டு வந்துருப்போம்.
இது வந்து ஒரு நிறைய பேர் சேவையாளர்கள் விருது வாங்க கொடுக்குறாங்க. அவங்க எப்பயுமே நான் வந்து பாராட்டுவேன். ஏன்னா வந்து சந்திரபாபு ஒரு கத்திரிக்காக ஒரு சுவை இருக்கும். கத்திரிக்காய் குழம்புல போட்ட ஒரு சுவை அதை வந்து குருமா செஞ்ச மிக மகிழ்ச்சி. நரம்பை அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் 2ஆம் தேதி வரும் செடல் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள நரம்பை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் வருகிற 2ஆம் தேதி செடல் திருவிழாவை முன்னிட்டு கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம், அபிஷேகத்தூள், தயிர், பால், தேன், இளநீர், பன்னீர், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து நரம்பை கிராமத்தில் உள்ள பெண்கள் உலக நன்மை வேண்டி 108 பால் குடங்களை தலையில் சுமந்து வீதி புறப்பாடாக வந்து சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். பிறகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. கரக புறப்பாட்டுடன் பெண்கள் கூழ் குடங்களை தலையில் சுமந்து வந்து படையில் இட்டு சாகை வாற்றல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராமத்தின் அருகில் உள்ள இடத்தில் வீரன் காளியப்பன் ஆலயங்களுக்கு குதிரை விடுதல் நடைபெற்றது. தொடர்ந்து சன்னதியின் எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு ஆகம விதிப்படி சிறப்பு அபிஷேகங்கள் செய்து கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழா நாட்களில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் வீதி உலாவும் நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வான செடல் திருவிழா வருகிற 2ஆம் தேதி நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை நரம்பை கிராம பஞ்சாயத்தார், அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம மக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தரில் உள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுல பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜ மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகாவராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், பூர்ண கும்பாபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை. ராகு காலத்தில் நடைபெற்ற ஜெய் வராகி விழாவிற்கான ஏற்பாடுகளை டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து வருகிற 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு ஹோமம், அக்னி சட்டி எடுத்தல், அறுசுவை அன்னதானம் நடைபெற உள்ளது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம் விழா, 108 சுமங்கலி பூஜை, அன்னை லலிதாம்பிகைக்கு மகா அபிஷேகமும் வளையலால் அலங்காரமும் நடைபெற உள்ளது. தொழிலாளர் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த AIUTUC தொழிற்சங்கம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொழிலாளர் உரிமைக்காக போராடி உயிர் நீத்தவர்களுக்காக AIUTUC தொழிற்சங்கம் சார்பில் மாநில செயலாளர் சிவகுமார் தலைமையில் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஞ்சலி நிகழ்ச்சியில் AIUTUC சார்பில் ஏழுமலை, சாமிக்கண்ணு, சுதாகர், பூபாலன், பாஸ்கர், தென்னரசு, குமரன், அல்லிமுத்து, சத்யா, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி தலைவர் மகேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் ஆட்டோ மற்றும் குட்டியானை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் பெயர் பலகையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு நெடுஞ்சாலை பகுதி அருகே புதுச்சேரி மாநில ஆட்டோ மற்றும் குட்டியானை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் புதிய பெயர் பலகை திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான திறப்பு விழாவில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு புதிய பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், சக்திவேல், அடைக்கலம், அங்காளன், முரளி, மிஷெல், இமானுவேல், சீனிவாசன், ராஜேந்திரன், குறிஞ்சிநாதன், காயரோகன், சிவக்குமார், ஐயனார், அன்பழகன், அருள், சிவக்குமார், உத்திரன், ஸ்ரீதர், சிவநாதன், ஓபித், நந்தகோபால், வேல்முருகன் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால் அனீப், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, ஆதிதிராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ஏழுமலை மற்றும் ராஜி, ஹரிகிருஷ்ணன், வெங்கடாஜலபதி, கலியமூர்த்தி, சபரி, திலகர், முருகன், கார்த்திகேயன், வீரக்கண்ணு, சொக்கலிங்கம், அன்புநிதி, சிவக்குமார், நாகராஜ், முருகன், சிலம்பு, பவித்ரன், நடராஜன், சிவா, மூர்த்தி, வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். லாரிக்காரன் எவனோ வர போறான். இருந்தா தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் பெருமையுடன் வழங்கும் மேன் ஆஃப் த தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வு வருகின்ற 3ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொள்ள உள்ளதாக தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் தலைவர் வினோத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் தலைவர் வினோத் கூறுகையில், தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் பெருமையுடன் வழங்கும் மேன் ஆஃப் த தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வை நடந்தது என்றும் புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். பிலிப்பைன்ஸ், துபாய், வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த 5 பங்கேற்பாளர்கள் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அதற்கான பங்கேற்பாளர் தேர்வு நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தார். ஏற்கனவே சென்னையில் நடைபெற்று முடிந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த நேர்முக தேர்வு வருகிற 3ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேன் ஆஃப் த தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வின் நோக்கம் என்பது இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இளைஞர்கள் இதில் பங்கேற்பதால் போதை பழக்கத்திலிருந்து விடுபடவும் மேலும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளவும் இந்த நிகழ்வு பயனுள்ளதாக இருக்கும் என்றார். சென்னையில் அதிக அளவில் வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றும் இருந்தாலும் புதுச்சேரி இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்வு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்த அவர், இதில் சென்னை, கேரளா, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கலந்து கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த வாய்ப்பை புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது புதுச்சேரி மாடல் பாலா,
நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வெற்றிவேல் ஆகியோர் உடனிருந்தனர். இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதோ இல்லை மற்ற தவறுகள் செய்கிறதுலையோ அவங்களுக்கு ஒரு நல்ல டைவர்ஷன் இந்த ஈவெண்ட் இருக்கும். இதில் யங்ஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்க லைஃப் ஸ்டைலில் ஒரு ஃபேஷன் அப்டேட், அவங்களோட ஸ்டைலிங் அப்டேட் இதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போகிற மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்தும் கண்டஸ்டன்ஸ் அவங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படணும். ஏன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் பொறுத்தளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் பாண்டிச்சேரியில் ஆடிஷன் பண்ணுறோம். இதில் பொதுமக்களும் தவறாமல் இந்த ஆடிஷனில் இந்த ஒரு கிராண்ட் ஒரு ஈவெண்ட்டில் பார்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத நாங்கள் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம். புதுச்சேரி அரிக்கன்மேடு பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் அருகே அரிக்கன்மேடு பகுதியில் காடு உள்ளது. இந்த நிலையில் காட்டு பகுதியில் திடீரென மரங்களில் தீப்பிடித்து எரிந்தது. இதன் காரணமாக தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனை கண்ட அப்பகுதி மீனவ மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதனையடுத்து புதுச்சேரி மற்றும் கோரிமேடு பகுதிகளில் இருந்து 2 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மேலும் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பகரத்தூரில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி 2வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். அந்த வகையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி 2வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காணப்பட்டது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் வருகையை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கோவில்பட்டி இனா மணியாச்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமை யூனியன் சேர்மன் கஸ்தூரி சுப்புராஜ் பார்வையிட்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு அந்த மாவட்டங்களில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இனா மணியாச்சி, முப்பன்பட்டி, ஆவல்நத்தம், மந்தித்தோப்பு, வில்லிசேரி உள்ளிட்ட 7 ஊராட்சி கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் இனா மணியாச்சி சமூக நலக்கூடத்தில் நடைபெற்றது. பொதுமக்கள் எளிதில் அணுகும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த முகாமை கோவில்பட்டி யூனியன் சேர்மன் கஸ்தூரி சுப்புராஜ், திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ரமேஷ், பீட்டர் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதனை அடுத்து யூனியன் சேர்மன் கஸ்தூரி சுப்புராஜ், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜவஹர் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு மனுவின் மீது விரைவில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தனர். இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் மனுக்களை வழங்கினர். இந்த நிகழ்வில் திமுக ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன், ஒன்றிய கவுன்சிலர் முத்துமாரி, தாமோதரன், கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
ஆடி கிருத்திகையை முன்னிட்டு விருத்தாச்சலம் வீரபாண்டியன் தெருவில் உள்ள முருகன் கோவிலில் காவடி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வீரபாண்டிய தெருவில் எழுந்தருளியுள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை ஆண்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். திருவிழாவை முன்னிட்டு கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு பால், தயிர், பன்னீர், விபூதி, சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் சிறப்பு அபிஷேகங்களும் மகா தீபாராதனையும் நடைபெற்றன. தொடர்ந்து ஒவ்வொரு நாள் இரவும் சிறப்பு அலங்காரத்தில் வான வேடிக்கைகளுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று முன்தினம் தேரோட்டமும் திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆடி கிருத்திகையான நேற்று மணிமுத்தாற்றில் இருந்து பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள் என 100ற்கும் மேற்பட்டோர் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் மேல தாளங்கள் முழங்க காவடி தூக்கி கொண்டு ஆட்டம் ஆடினர். காவடி ஆட்டத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு 108 பால்குட அபிஷேகமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. ஆடி கிருத்திகை பெருவிழாவை முன்னிட்டு உபயதாரர்கள் மற்றும் வீரபாண்டியன் தெரு பொதுமக்கள், இளைஞர்கள் சார்பாக 2 இடங்களில் 100கணக்கானோருக்கு அன்னதானம் நடைபெற்றது. விருத்தாச்சலம் அருகே மணவாளநல்லூர் கொளஞ்சியப்பர் கோவிலுக்கு முன்பு சாலையின் நடுவில் இருந்த தடுப்பு கட்டையில் மோதி டேங்கர் லாரி விபத்து. லாரியிலிருந்து கசிந்த அமிலத்தால் பொதுமக்களுக்கு கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறலால் அப்பகுதியில் பதட்டமும் பரபரப்பும் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மணவாளநல்லூர் கவுஞ்சியப்பர் கோவில் முன்பு நள்ளிரவில் புதுச்சேரியிலிருந்து திருப்பூருக்கு ஹைட்ரோகுளோரின் அமிலம் ஏற்றிய டேங்கர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்த போது சாலையின் நடுவில் இருந்த தடுப்பு கட்டையில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த லாரியிலிருந்து கசிந்த ஹைட்ரோகுளோரைடு ஆக்சைடு காற்றில் கலந்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கும் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளுக்கும் மூச்சு திணறலும் கண் எரிச்சலும் ஏற்பட்டது. இதுகுறித்து உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த காவல்துறையினர் அப்பகுதியை சுற்றி 1 கிலோமீட்டர் அளவிற்கு போக்குவரத்திற்கு தடை செய்து அப்பகுதி பொதுமக்களை வெளியேற்றி அப்பகுதிக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தினர். பிறகு தீயணைப்பு துறையினர் அந்த டேங்கர் லாரியின் மீதும் டேங்கர் லாரியிலிருந்து ஒழுகி தரையில் இருந்த ஹைட்ரோகுளோரைடு ஆக்சைடு மீதும் தண்ணீரை பீச்சு அடித்து அதனை காற்றில் பரவும் வேகத்தை குறைத்தனர். இந்த டேங்கர் லாரி விபத்தினால் ஹைட்ரோகுளோரைடு ஆக்சைடு காற்றில் பரவி அப்பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கு மூச்சு திணறலும் கண் எரிச்சலும் ஏற்பட்டதால் பயமும் பதற்றமும் அப்பகுதியில் நிலவியது. இந்த விபத்து குறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனம் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை அன்பு நாயக ஈஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழா விமர்சையாக நடைபெற்றது. திண்டிவனம் கிடங்கல் கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை அன்பு நாயக ஈஸ்வரர் திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனுரை ஆறுமுக பெருமானுக்கு 58வது ஆண்டு ஆடி கிருத்திகை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 28ஆம் தேதி சக்தி கரகம் புறப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 29ஆம் தேதி சக்தி வேலுக்கும் காவடிகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அடியார்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகமும் அன்பர்கள் மார் மீது உரல் வைத்து மஞ்சள் இடித்தலும் மழுவடி சேவையும் நடைபெற்று அடியார்களுக்கு 108 வேலும் செடலும் அணிவித்தல் மற்றும் பழங்கள் அணிவித்தல் செடல் ராட்டினம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து தீ மிதித்து ரதமும் காவடிகளும் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனுரை ஆறுமுக பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை செய்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து காவடி வீதி உலா நடைபெற்று இடும்பன் பூஜை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவல் குழுவினர், ஆடி கிருத்திகை விழா குழுவினர், கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்.
தீர்த்தகுளம் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையொட்டி மிளகாய் பொடி அபிஷேகம், அலகு குத்தி கொண்டு தேர் இழுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டிவனம் தீர்த்தகுளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழா கடந்த 19ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தம் மற்றும் கொடியேற்றுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் 28ஆம் தேதி பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்று சக்தி கலசம் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று நல்லாவூர் புதூர் ஏழுமலை சாமியாரால் சக்திவேல் பூஜை, காவடி அபிஷேகம், மிளகாய்பொடி அபிஷேகம், மார்பின் மீது கல்வுரல் வைத்து துள்ளுமாவு இடித்தல், மஞ்சள் இடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் தீ மிதித்து பால்குடம் எடுத்தல், அலகு குத்தி கொள்ளுதல், தேர் இழுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ பாலமுருகனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று இரவு சுவாமி ஊஞ்சல் உற்சவம் மற்றும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு இடும்பன் பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் ஆலய நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர் சபரிநாதன் குருக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டணி கட்சியை எதிர்க்கட்சியாக பார்க்கிறது மத்திய அரசு. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றச்சாட்டு. அரிக்கன்மேடு பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் தீப்பிடித்து எரிந்த மரங்கள், தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை. மேன் ஆஃப் த தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வு புதுச்சேரியில் 3ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல். ஆட்டோ மற்றும் குட்டி யானை தொழிலாளர் முன்னேற்ற சங்க பெயர் பலகை திறப்பு விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.